ஒரு விபத்து இன்றைக்கு அரசியலாக்கப்படுகிறது. அரசியல்வாதிகளுக்கு அரசியல் செய்வது சகஜம். அத போய் அவங்கள போய் நீங்க அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அரசியல் பண்றதுக்காகவே கட்சி நடத்துறாங்க. ஆனால் நீதிமன்றங்களுக்கும், அரசு சார்ந்த அமைப்புகளுக்கும் நிறைந்த பொறுப்பு இருக்கு. அவங்களுக்கு பெரிய கடமை இருக்கு. கட்டுப்பாடு இருக்கு. எந்த ஒரு சின்ன விடுதலும், சின்ன தவறும் கூட சமூகத்துல ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்திடும். அந்த பொறுப்பு நிச்சயமாக நீதிமன்றங்களுக்கு உண்டு, விசாரணை அமைப்புகளுக்கு உண்டு, ஊடகங்களுக்கு உண்டு. இன்றைக்கு அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை யாரும் மறுத்துடவோ மறந்துட்டோ போயிடக்கூடாது. அது சமூகத்தில் மிகப்பெரிய பின் விளைவுகளை ஏற்படும். நாம இந்த வழக்கு விபத்தை விட்டுட்டு நேரடியா வழக்குக்கு வந்துட்டோம்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த விபத்து குறித்து சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை அமர்வு பிரின்சிபல் சீட்னு சொல்லக்கூடிய சென்னையில ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பொதுநல வழக்கு டாக்டர் தினேஷ்ங்கிறவர் தாக்கல் பண்ணியிருக்கார். அவருக்கு அந்த வழக்குல அவர் கோரி இருக்கும் பரிகாரம் என்பது, இந்த மாதிரி தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகளும் இந்த மாதிரி பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் போடுறாங்க. அதற்கான அனுமதி எல்லாம் கொடுக்கப்படுது. அதனால பெரிய போக்குவரத்து நெரிசல், பொதுமக்களுக்கான தொந்தரவுகள், இந்த மாதிரியான விபத்துகள் இதெல்லாம் ஏற்படுது. ஆகையினால மாநில அரசு இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்கள் அமைப்பதற்கு அல்லது சாலைகளிலே ரோட் ஷோன்னு இன்றைக்கு சொல்லப்படுகிற அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தப்படுவதற்கான ஒரு வழிகாட்டு ஒழுங்குமுறை உருவாக்க வேண்டும். எஸ்ஓபின்னு சொல்றாங்க, ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர்ஸ். அந்த அதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மற்ற மாநில அரசுக்கு மனு கொடுத்தேன். அவங்க இன்னும் அது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அடிப்படையிலேயே அந்த வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா, அந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உள்ளதா அப்படிங்கிறதெல்லாம் கூட ஒரு வழக்கறிஞரா என்ன கேட்டா முடியாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா